உலகம் என்ன மாத்திரம் என்பது எப்படி? உலகம் எண்ணம். எண்ணம் இருக்குல்ல, நமக்கு தாட்ஸ். உலகம் எண்ணம் மட்டும்தான், இந்த உலகம் மொத்தமும் வெறும் தாட்ஸ் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எப்படின்னு கேட்கிறாரு. உலகம் என்ன மாத்திரம் என்பது எப்படி? மனதின் இயக்கமே எண்ணம். மனசோடைய ஆக்ஷன் தான் எண்ணம். ஆனா நீங்க இந்த உலகம் எல்லாமே எண்ணம்னு சொல்றீங்க. அம்மனதின் ஸ்தானம் மூளை. மனசோடைய இடம் எதுன்னு பார்த்தா மூளை. நமக்குள்ள இருக்குல்ல அந்த மூளை. மூளை மனிதனுக்கு மண்டையோட்டிற்குள் இருப்பது. அதற்குள் அகிலம் எல்லாம் எப்படி அடங்கும்? இப்படி கேட்கிறாரு பாருங்க கேள்வி. நமக்கு மூளை இந்த உடம்புக்குள்ள இருக்கு, தலைக்குள்ள இருக்கு, மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கு. இந்த மூளைக்குள்ள மனசு இருக்கு. மனசு எண்ணங்களினால் ஆனது. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இந்த உலகம் எல்லாமே வெறும் எண்ணம் தான் சொல்ல வர்றீங்க. அப்படி நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா உலகம் எல்லாம் எண்ணம்னா, அப்ப என்னோட மூளைக்குள்ள, என் மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனசுக்குள்ள இந்த அகில உலகம் எல்லாம் அடங்குதுங்கிறது எப்படி பொருந்தும்? நீங்க சொல்வது எனக்கு புரியவில்லையே என்பது போல ஒரு கேள்வி. பகவான் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். மனம் என்பது மூளைக்குள் இருப்பதாக எண்ணும் மட்டும் இத்தகைய சந்தேகம் உண்டாவது இயல்பு. அதாவது நீ மனசுங்கிறது வெறும் மூளைக்குள்ள இருக்கிறதா நீ நினைக்கிற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வர்றது நேச்சர் தான். ஆனா மனசு வெறும் மூளைக்குள்ள மட்டும் இருக்கானா? அப்படி கிடையாது. மனம் எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதுக்கு எப்படி புரிந்து கொள்வதுன்னா, இப்ப நம்ம போனை யூஸ் பண்றோம், இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. உங்க போன்ல இன்டர்நெட் வச்சு நிறைய யூடியூப் பாக்குறீங்க, வெவ்வேறு ஆப்ஸ் பாக்குறீங்க, வெவ்வேறு விதமான இந்த இன்டர்நெட் சார்ந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்றீங்க. அப்ப இன்டர்நெட்டை சார்ந்து தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்க எல்லாம் பண்றீங்க. டிக்கெட் புக் பண்றது, யூடியூப் பாக்குறது, என்ன ஒரு ஆக்ஷனை இன்டர்நெட்டை பயன்படுத்தி பண்றீங்க. இப்ப இந்த இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கருவி இந்த போன்ல இருக்கும். சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கருவி. இந்த வெளி ஆகாசத்துல எங்கேயுமே இந்த அலைக்கற்றுகள் சொல்லுவாங்க, ஃப்ரீக்குவன்சி எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை நம்ம வைஃபைங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம போன்லயோ நம்மளுடைய டிவைஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணி நமக்கு நம்மளுடைய போனுக்குள்ள ஆக்டிவேட் பண்றதுக்கான உதவுது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படியே இந்த உதாரணத்துல பாருங்களேன். இப்ப நம்ம மனசு மூளைக்குள்ள இருக்குதுன்னு இந்த அவங்க சொல்றாங்கல்ல, அப்படின்னா இந்த இன்டர்நெட்டுங்கிற இந்த நம்ம யூடியூப் மத்த எல்லாம் பாக்குறதெல்லாம் இந்த போனுக்குள்ள இருக்கக்கூடிய வைஃபை டிவைஸோ அல்லது இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய டிவைஸ்க்குள்ள தானே இருக்கிறதா நம்ம எடுத்துக்கப்படுது. ஆனா உண்மை என்ன? இது வெறும் ரிசீவ் பண்ணக்கூடிய டிவைஸ் தானே தவிர இந்த டிவைஸுக்கும் வெளியவும் இந்த இன்டர்நெட்டோடைய எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது. அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இதுக்கு இருக்கு. இந்த ஃப்ரீக்குவன்சி 95.5 எஃப்எம் போடுங்க அப்படின்னா கரெக்டா அந்த ஃப்ரீக்குவன்சியை மட்டும் ரிசீவ் பண்ணும். 98.5 அந்த ஃப்ரீக்குவன்சியை மட்டும் ரிசீவ் பண்ணும். அது போல நம்ம மனசு நம்ம மூளைக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சோம்னா அது தவறு. எங்கும் எல்லா இடத்திலும் மனம் என்ன இருக்கு? நிரம்பி இருக்கிறது. அந்த மனம் மூளையின் வழியாக இந்த உடலுக்குள்ளே பரிபூர்ணமாக இயங்குகிறது. இந்த உடல் அழிந்தாலும் நம் மூளை அழிந்தாலும் நம்முடைய மனம் அழியாது. அந்த மனம் இருக்கும். அடுத்து ஒரு மூளை கிடைக்கிற வரைக்கும் அது வெயிட்டிங்ல இருக்கும். அடுத்த ஒரு டிவைஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த டிவைஸ் அந்த சிக்னலை ட்ராக் பண்றதுக்கு தயாரா இருந்துச்சுன்னா அந்த டிவைஸ்னால அது என்ன பண்ணப்படுது? அட்ராக்ட் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு நீங்க எஃப்எம்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அது வெவ்வேறு கோயம்புத்தூர் எஃப்எம் வேற, சென்னை எஃப்எம் வேற, ஆந்திரா எஃப்எம் வேறன்னு இருக்கும். அப்ப அந்தந்த ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணக்கூடிய டிவைஸ் இருந்தா அது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நமக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த மூளை இருக்கு. இந்த மூளையில இந்த நம்மளுடைய மனம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்பு அழிஞ்சு போயிருது. திருப்பி ஒரு உடம்பு ரெடி ஆகுது. அதுல ஒரு மூளை ரெடி ஆகுது. அந்த மூளையில இதே மனம் இறங்குவதற்கான அதுல அந்த மூளை தயாரா இருந்தா அதுல இறங்கிடும். அப்படிதான் நம்ம அடுத்தடுத்த பிறப்பு எடுக்கிறோம். அதனால மூளைக்குள்ளதான் மனசு இருக்குன்னு நினைக்காதீங்க. மனம்தான் அனைத்தையும் பார்க்கின்றது. மனதுக்குள் தான் இந்த உடம்பே இருக்கின்றது, இந்த உலகமே இருக்கின்றது.
அதை தான் இங்க விளக்க போறார். எப்படின்னா, மனம் என்பது என்னவென்று பார்ப்போம். தூக்கத்தில் இருந்து விழித்ததும் அதுவரை காணப்படாத உலகம் காணப்படுகிறது. நான் என்னும் எண்ணம் ஞாபகத்துக்கு வந்ததும் தலை நிமிர்கிறது, உலகம் காணப்படுகிறது. பஞ்ச இந்திரியங்களின் விஷயமே சமூகமே உலகம், அவையாவும் மனோமயமே. அதாவது மனம் என்ற ஒன்று வெளிவந்த பின்புதான் உனக்கு உலகம் என்ற ஒன்றே இருக்கிறது என்று தெரிகிறது. மனம் இயக்கத்திற்கு வராமல் இருந்தால் வெளியில் உலகம் ஒன்று இருக்கிறதோ, மனிதர்கள் இருக்கிறார்களோ, அல்லது நான் என்ற உணர்வே நமக்கு இருக்காது. அதற்கான உதாரணம் தினசரி நம்மளுடைய தூக்கம் தான். ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா மனம் அங்கு கிடையாது. நான் என்ற உணர்வு நமக்கு தெரியறதில்லை. அப்ப காலையில கண் விழிக்கும் பொழுது அது வரைக்கும் உலகம் நமக்கு தெரியல. நம்ம இந்த உடம்புக்குள்ள இந்த மனமானது, உடம்புக்குள்ளன்னு இல்லை, இந்த மனம் சுசுப்தி என்று சொல்லக்கூடிய ஆழமான தூக்க நிலையில் இருந்து மெல்ல மெல்ல வெளியே வரும்பொழுது இந்த உடலை அது பிடிக்கிறது, உடலை உணர்கிறது. மூளை ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு நான்ற உணர்வு வருது. இந்த உடம்பு நான் இங்க படுத்திருக்கிறேன் அப்படின்னு நமக்கு உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணு, காது, மூக்கு, உடம்பு எல்லாம் இயங்க ஆரம்பிச்ச உடனே நான் கட்டில்ல, இந்த ரூம்ல, இந்த உலகத்துல, இந்த ஊர்ல இப்படி படுத்துறேன்னு உலகமே அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இப்போ உங்க மனசே வெளியே வரலன்னா உலகம் ஒண்ணு இருக்குன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அப்ப இந்த உலகமும் சரி, இந்த உடலும் சரி, அனைத்தும் உன் மனதை சார்ந்துதான் தெரியப்படுத்தப்படுகிறது, வெளிப்படுகிறது. அப்ப இவை அனைத்தும் உனக்குள்ளே அடக்கம். நீ தூக்கத்துல இருந்து வெளியவே வரலைங்க. நீங்க தூக்கன்றது இல்ல, அந்த சுசுப்திக்குள்ள போயிட்டீங்க, வெளியவே வரலைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் எங்கெங்க இருக்கு? நீங்களே கிடையாது. நான் தூங்கினால வெளியில எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னா, நீயே இல்லங்கும் போது வெளியில ஒண்ணு இருக்குங்கிறத எப்படி நிரூபிப்ப? இந்த கேள்வி வருது அடுத்து. இதை தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கிறாங்க. அப்ப மனம்தான் இந்த கொடையை விரிக்கிற மாதிரி மொத்தமா உள்ள சுருங்கி திருப்பி விரியுது இல்ல, அது போல இந்த மனம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா உலகமே கிடையாது. மனம் வெளிவர வெளிவர அப்படியே என்னது, அம்பர்லா விரிகிற மாதிரி இந்த உலகம் நமக்கு அறியப்படுகிறது. திருப்பி உள்ள போக போக உள்ள போயிடுது. மனம் வரவே இல்லைன்னா உலகமே கிடையாது. அதனாலதான் இது அனைத்தும் மித்தியா, பொய்ன்னு சொல்றோம் நம்ம. அதை இன்னும் ஆழமா சொல்லுவாரு. பஞ்ச இந்திரியங்கள் விஷய சமூகமே உலகம், அவையாவும் மனோமயமே. இந்த பூத ஆகாசம் மன ஆகாயத்திலும், மன ஆகாயம் சிதாகாசத்திலும் அடக்கம். இந்த மனம் இருக்குல்ல, நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பேஸ், இன்னர் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம்ல, மனதுக்கு ஒரு இடம் இருக்கு. மனம் ஒரு ஸ்பேஸ்ல இயங்குது உள்ள. இந்த மொத்த உலகமும் பூதாகாசம்னா என்னது? பஞ்சபூதங்களினாலான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த பூத ஆகாசம் எங்க ஒடுங்குகிறது என்றால் நம் மனதுக்குள்ளே ஒடுங்குகிறது. நாம் மனோமயம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது மொத்தமா உள்ள போய் ஒடுங்கிறதுனா என்ன அர்த்தம்? நம் மனதுக்குள்ளே இவை அனைத்தும் அடக்கமாகிறது. இந்த மனம் எங்கே அடக்கமாகிறது என்றால் சிதாகாசத்திலே சென்று அடக்கமாகிறது. சிதாகாசம் என்னால சித். இந்த மனது இயங்குவதற்கு, மனம் இருப்பதற்கு எது இடம் கொடுக்கின்றதோ அதுதான் சிதாகாசம். சித் அறிவு வெளி, பெருவெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் சொல்றார், மன ஆகாயம் சிதாகாசத்தில் அடங்கும். இந்த வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினால இந்த ஆகாசம் மனதோடைய ஆகாசத்துல அடங்கும். மனம் சிதாகாசத்துல போய் அடங்கும். மனதின் சத்வாம்சம் மன ஆகாயமாகும். அதன் ராஜச அம்சம் காண்பானாகவும் தாமச அம்சம் காட்சியாகவும். இவ்வாறு காண்பான் காட்சிமயமாம், உலகம் அனைத்தும் மனோமயமாம் என்று அறியலாம். ரொம்ப அழகா சொல்லிட்டார் பாருங்க. இங்க மனசை மூணா பிரிக்கிறார். ராஜச, தாமச, சத்துவ அப்படின்னு பிரிக்கிறார். ஒரே மெட்டீரியல் தான்.
இந்த மனசோடைய சத்துவ அம்சத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அதுல இதே மனசு ராஜச குணத்துல வரும்போது நான்ற உணர்வு, அதாவது காண்பான் என்ற அந்த உணர்வு வருது. அதேதான் தாமச குணத்துல இருக்கும்போது காட்சிகள் வெளியே தெரிகிறது. ஒரே மெட்டீரியலோட 3 டிஃபரெண்டான ஃபார்ம். தங்கம் இருக்குல்ல, தங்கம் வந்து சுத்த தங்கம், சிறிது கலப்படம் செய்த தங்கம், அதிக கலப்படம் செய்த தங்கம்னு 3ஆ பிரிச்சு, அதிக கலப்படம் செஞ்சதுல ஒரு ஜுவல்ஸ், மீடியமா கலப்படம் செஞ்சதுல ஒரு ஜுவல்ஸ், சுத்த தங்கம்னு வச்சுங்களேன். இந்த 3ஆ பிரிச்சா எப்படி இருக்குமோ, இந்த மனமானது சுத்த தங்கம் தான் இந்த சத்துவ குணம். இந்த தங்கத்துல இருந்து தான், இந்த இதுல இருந்து தான் இந்த கொஞ்சம் கலப்படம் பண்ண தங்கத்துக்கு வந்து நான் என்ற இந்த காண்பான் என்ற உணர்வு. அதிகமா கலப்படம் பண்ணதான் நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த காட்சிகள். இந்த காட்சிகள், இந்த உலகம், பஞ்சபூதம் இவை அனைத்தும் மனதினுடைய தாமச அம்சத்துடைய வெளிப்பாடு, அல்லது மாயையினுடைய தாமச அம்சத்தினுடைய வெளிப்பாடு. நான் என்று நமக்கு ஒரு சரீரத்துல காலையில கண் விழிச்சோன்னு ஒரு உணர்வு வருது இல்ல, அது நம்மளுடைய மாயையினுடைய, அதாவது மனதினுடைய ராஜச அம்சத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நான்ற உணர்வு. அந்த நான்ற உணர்வு தான் பொய்யான உணர்வு என்று தொடர்ந்து நம்மளுடைய ஞான குருமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன பண்றோம்னா அந்த உணர்வைத்தான் சரீரத்துல இருக்கக்கூடிய, இப்ப உங்க பேரை சொல்லி நான் இருக்குங்களா, அந்த உணர்வைத்தான் நீங்க நானு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் பொய்யானது. அதுவும் மனதை சார்ந்து வரக்கூடிய அந்த நான்ற உணர்வு. அது காலையில் கண் விழிக்கும் போதுதான் அந்த நான்ற உணர்வு வரும். இப்ப இந்த நான்ற உணர்வு வருவதற்கும் இந்த காட்சிகள் வருவதற்கும் எது இடம் கொடுக்குதோ அது மனதினுடைய சத்துவத்தில் இருக்கக்கூடிய மனது ஆகாசம். இந்த மனம் இப்படி இயங்குவதற்கு இடம் எது கொடுக்குதோ அதுதான் சிதாகாசம். உங்களுக்குள்ள எண்ணம் வராம இந்த உலகத்தை நீங்க வந்து அப்சர்வே பண்ண முடியாது. எண்ணமே இல்லைன்னா மனம் இயங்காது. அப்படியே லயமாயி ஒரு 0 ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து எண்ணம் தான் நமக்கு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சப்தத்தையும் நமக்குள்ள போய் போய் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. மனம் இயக்கம் இல்லை, எண்ணங்களே இல்லைன்னா உலகம் ஒன்று வெளியில இருக்குன்னு நம்மளால சென்ஸ் பண்ணவே முடியாது. கையை தூக்கணும், சாப்பிடணும், தண்ணி, உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே தாட்ஸ், மன இயக்கம் தான். மனமே இயக்கலைன்னா வெளியவே இருக்கக்கூடிய இந்த எந்த ஆக்ஷனும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ணவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. ஒரு அறைக்குள் தூங்கி கொண்டிருக்கும் ஒருவன் கனா காண்கிறான். விஸ்தாரமான உலகையும் அதன் விவகாரங்கள் பலவற்றையும் அப்போதே கற்பிதமான ஒரு சரீரத்தோடு அனுபவிக்கிறான். அவையாவும் அவனுக்குள் வெளியில் இருக்கின்றனவா, அவன் மனமே அத்தனை வடிவங்களாக விரிந்து அறிகின்றனவா, விரிந்துள்ளதன்றோ? அவ்வாறேத்தான் நனவு உடலும் அதை உலக அனுபவங்களும் மனதின் விரிவே என்று வேறென்று. அழகா சொல்றார். சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய உங்களுடைய சுய அனுபவத்தை வைத்து தெளிவாக சொல்கிறார். நீ தூங்க போகும் பொழுது நீ கனவு காண்கிறாய். அங்கு விஸ்தாரமான உலகையும், பெரிய ஒரு உலக கனவுல பாக்குற. அந்த உலகில நீயும் இருக்கிற, உனக்கும் ஒரு சரீரத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த உலகத்துல நீயும் ஒருத்தனாக இருந்து ஒரு அனுபவத்தை நீ என்ன பண்ற, அனுபவிக்கிற அப்படிங்கிறார். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போதே கற்பிதமான ஒரு சரீரத்தோடு அவன் அனுபவிக்கிறான். நாம அனுபவிக்கிறோம் கனவுல. அவை யாவும் அவனுக்கு வெளியில் இருக்கின்றனவா? சரி, நீ கனவுல நீ அனுபவிக்கிற உலகம், அனுபவிக்கிறவன் வெளியில நடக்குதா உனக்குள்ள நடக்குதான்னு கேட்கிறாரு. உள்ளதானே நடக்குது. எப்படி உனக்குள்ள ஒரு உலகம் உற்பத்தி ஆகி அதுல நீயும் ஒரு ஆளா இருந்து ஒரு அனுபவத்தை நீ அனுபவிக்கிற மாதிரிதான், எப்படி கனவு போலதான் இப்ப நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த சத்சங்கம், உங்களை சுத்தி நடக்கிற விஷயம், இந்த உலகம், தந்தை, தாய், மகன், பேரன், பேத்தி, உலகம், பணம், கிணம் எல்லாமே வந்து இதுவும் ஒரு கனவு போன்ற ஒன்று. அதிலே நீங்கள் ஒருவராக இருந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இதில் வேறு எந்த ஒரு உண்மையான ஒரு சத்தியம் கிடையாதுன்றார். ரொம்ப தெளிவா சொல்றார். எப்படி கனவு அவன் மனம் அதனை வடிவங்களாக விரிந்து உள்ளனவோ,
கனவு உடல்ல கனவை நீ பாக்குற கனவு ஒன்று நம்ம அதை சொல்லிடுறோம். அதே மாதிரிதான் அவ்வாறே தான் நனவு உடலும், அதாவது இந்த உடம்பு, அதன் உலக அனுபவங்களும் மனதின் விரிவே அன்றி வேற எதுவும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மைண்ட், தேர் இஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்ற. நீ உனக்குல இருந்து தனியா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுல இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது, பிரிக்கிறதுக்கும் இடம் கிடையாது. எல்லாமே உனக்குள்ள அடக்கும். எப்படி நீ கனவு காணக்கூடிய பர்சனா இருக்கும்போது அந்த மொத்த கனவு உனக்குள்ள அடங்கி உனக்குள்ள வெளிப்பட்டு உனக்குள்ள அடங்குவது போல, இப்ப நீ வேக்கிங்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த வாழ்க்கை நான்ற உணர்வு, இதுவும் ஒரு கனவு போல இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுவும் உனக்குள்ள அடக்கமாகும். திருப்பி நீ வெளியே வர, திருப்பி நீ உள்ள போற, இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இதுவும் மனதோடைய விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் தாங்கிறத நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்பயே நீ ஞானம் அடைஞ்சிருவ. ஏனென்றால் இந்த கனவுல போய் நம்ம என்ன பண்றதுக்கு இருக்கு? சரி, நீங்க டெய்லி கனவு காண்றீங்க, அதுல போய் நீங்க அதை மாத்துறதுக்கு விரும்புவீங்களா? கனவுன்னு தெரிஞ்ச மாத்திரத்திலே அது மேல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் போயிடுதா இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் போய் என்னமோ நடந்துட்டு போகுது. அது ஒரு நாள் என்ன ஆயிடும்? முடிஞ்சு பெற போகுது. அதுக்கு மேல அதுக்கு மீனிங் கிடையாது. இப்ப உங்களுக்குள்ள நேத்து வந்த கனவோ முந்தா நேத்து வந்த கனவோ எங்க போச்சு, என்ன ஆச்சு, அதுக்கு எங்க இருக்குது, அதுக்கான என்ன அர்த்தம்? எதுக்குமே ஒரு மீனிங்லெஸ். அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையும், இதுக்கு ஒரு மீனிங் கிடையாது, இதுல பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதுவும் நம்ம மனதோடைய ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு விரிவு தானே தவிர இதுவும் மனதுக்குள்ள அடங்க போகுது. இது அடங்க போகுது. அதுல இருக்க ஒரு கேரக்டர் நானு, இந்த கேரக்டர் நான் தான் என்ன பண்ணிருக்கேன், டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த உலகத்தையும் என் மனம் தான் டிஃபைன் பண்ணிருக்கு. இது எல்லாம் எனக்குள்ள இருந்து தான் வெளி வந்திருக்கு. இதனுடைய மூலம் யாரு? இந்த 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 உலகத்தை கனவு காண்றவன் யாருன்னு சொல்லி அவனை பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு, இந்த கனவு வேக்கப் ஆயிடும். நம்ம இதை நிஜம் நினைக்கிற வரைக்கும் வேக்கப் ஆக மாட்டோம். அததான் இவர் அடுத்து சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. சரி, நீங்க சொல்றது அப்படின்னா பல்வலியும் தலைவலியும் பிற நோவுகளையும் வெறும் எண்ணங்களே என்று ஒதுக்கிவிட முடியலையே. சரி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே மனசு மனசுன்றீங்களே, எனக்கு உடம்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, இந்த வலியெல்லாம் பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் எப்படி மனசுன்னு நீங்க ஒதுக்க சொல்றீங்க? இந்த உடம்புனால இவ்வளவு ஸ்திரமா நான் அனுபவிக்கிறேனே. அதுக்கு அவர் சொல்றாரு, மனதிற்கு அந்நியமாய் உடல் ஒன்று உள்ளதென்னும் பிரம்மை வலுத்திருப்பதால் அவ்வாறு தோன்றுகிறது. நம்ம எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள மனசு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நான் இருக்கேன், என் உடம்பு இருக்கு, என் மனசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, மனதுக்குள்ளதான் இந்த உடம்பே இருக்கு. மனதினுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது நமக்கு புரியல. அததான் இங்க சொல்றார், மனதிற்கு அந்நியமாய் உடல் ஒன்று உள்ளது என்னும். மனம் வேறு, இந்த உடம்பு வேறு, மனதுக்கு வெளியில இந்த உடம்பு இருக்கிறது என்ற பிரம்மை, தவறான ஒரு புரிதல் வலுத்திருப்பதினால், வெரி ஸ்ட்ராங்கா நமக்கு பல ஜென்மங்களாக பலவாறு நமக்கு ஆழமா நமக்கு இந்த அறிவு இருக்கிறதுனால நமக்கு இது நிஜம், மனசு வேற நான் வேற, இது நிஜம்ன்ற அந்த புத்தி ஸ்ட்ராங்கா இருக்குன்றார். வேற எந்த காரணமும் இல்ல, பழகிட்டோம். வேறு காரியங்கள் தீவிரமாய் இட்டுப்பட்டிருக்கலாம், வேறு காரியங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கலாம். உறக்கத்தின் போது அவை தெரிவதில்லை, தோன்றி மறைவது எதுவும் சத்தியமாகாது. இந்த மனதுல இருந்து இந்த உடம்பு வேற, இந்த உடம்பும் மனசும் வேற வேற அப்படிங்கிற அந்த புத்தி நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ரீசன். அப்படி நம்ம பல காரியம் செஞ்சு அது நமக்குள்ள ஆழமா பதியப்பட்டு இருக்கிறதுனால, அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பல ஜென்மமா பழகி போட்டனால அதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியறதில்ல. அதனாலதான் இந்த உடம்பு ரொம்ப ஸ்திரமா இருக்குது, உண்மையா இருக்குது, இதுல வலிக்குது, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். எந்த யோகி எந்த ஞானிக்கு இதெல்லாம் மித்தியான அவனுக்குள்ள ஒரு அனுபவம் புரிந்தானா, அவனுக்கு உடல்ல எது நடந்தாலும் அவன் என்ன பண்ணப்படுவதில்லை, துக்கப்படுவதில்லை. வலி ஒரு பக்கம் உடம்புக்கு இருந்தால் அவன் அதனால வருத்தப்படுவதில்லை. உறக்கத்தின் போதும் அவை தெரிவதில்லை, தோன்றி மறைவது எதுவும் சத்தியமாகும்.
எந்தெந்த ஒரு விஷயம் வெளிப்படுதோ, வெளிப்பட்டுட்டு திருப்பி மறையுதோ அது உண்மை கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம். இந்த உலகம் தோன்றுதா, மறைய போதா, இது உண்மை கிடையாது. இந்த உடம்பு இப்ப தோன்றி இருக்கா, இது மறைய போதா, இந்த உடம்பு உண்மை கிடையாது. என் மனசு திடீர்னு காலையில தோன்றுது, திடீர்னு என்ன ஆயிடுது, மறைஞ்சிருது. அப்ப அதுவும் உண்மை கிடையாது. அப்ப என் மனசும் உண்மை கிடையாது, என் உடம்பும் உண்மை கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய பொருட்களும் உண்மை கிடையாது. ஏன்னா இந்த பொருள் எல்லாம் ஒரு நாள் அழிய போகுது, இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. இப்ப இந்த மாதிரி தோன்றி அழியக்கூடிய அனைத்தும் உண்மை இல்லை என்றால் எது உண்மை? தோன்றி அழியாது எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் பிரம்மம், அதுதான் உண்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார். எல்லாம் மனோமயம் எனில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சீன யுத்தம் இல்லை என்னும் பாவனையால் பகவான் அதை நிறுத்தி விடலாமே. எவ்வளவு ஒரு டெக்னிக்கலா அவரை லாக் பண்றாங்க பாரு. சரி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே மனோமயம், எல்லாமே மனசு, இந்த உலகம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்கல்ல. இந்த கேள்வி கேட்ட போது சீனால ஏதோ ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அதுதான் கேக்குறாங்க, சீன யுத்தம். அப்புறம் சீனால நடக்கிற இப்போ வாரே இல்லைன்னு சொல்லி, இல்ல உங்க மனசுல தானே நடக்குது, நீங்க அந்த மனசுனாலே பாவனைனாலே அந்த வாரம் நிப்பாட்டிடலாமே. ஏன்னா உங்க மனதோட எக்ஸ்பான்ஷன் தானே இந்த வேர்ல்டு. அப்படித்தானே நீங்க சொல்ல வரீங்க. அப்ப மனசுல நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணீங்கன்னா வாரம் நிப்பாட்டிடலாமே. உங்க மனசுல எது பண்ணாலும் வெளியே நிப்பாட்டிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில கேட்கப்படுது ஒரு கேள்வி. அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, பகவான் என்று கருதப்படும் வியக்தியும் சீன யுத்தமும் பிற யாவும் மனோமயமே, மனதை விட்டு தோற்றம் எதற்கும் இடமில்லை. நீ பகவான் நீ என்னை பார்த்து கேட்கிற பத்தியா, இந்த பகவானே அதுல இருக்கக்கூடிய ஒரு கனவுல இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்து தானே தவிர இந்த பகவானும் உண்மை கிடையாதுன்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மனதினால் பார்க்கப்படுகின்ற உலகம் பொய்ன்னா, இப்ப கேட்கிறவரு அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லா உலகம் பொய், அப்ப சீனால இருக்கிற போரை நிப்பாட்டுங்களேன் அப்படின் போது, நானே பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பாக்குறது, நீ என்னட்ட பேசுறது, நீ கேள்வி கேட்கறது, இது நடக்கிறது எல்லாமே இந்த பகவானே பொய்யெனில், சீன யுத்தமும் பொய்யெனில், இவை அனைத்தும் மனதினால் பார்க்கப்படுகின்ற ஒரு கற்பனையான ஒரு காட்சிகளை தவிர இதுல எதுவும் உண்மை கிடையாதுங்கிறது. கனவில் எவ்வாறு நீ பார்க்கிறாயோ, கனவில் எவ்வாறு நீ அறிகிறாயோ, அதுபோல இப்போது ஒரு கனவிலே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு தானே தவிர இதில் நிஜம் கிடையாது, நிஜமாக இருக்க முடியாது. அப்ப பகவான் ரொம்ப தெளிவா அவரை பத்தி அவரே தெரிஞ்சிருக்கார். நானே பொய், இந்த பகவான் என்ற இந்த சரீரத்தில் இருக்கிற நானே பொய்ன்னு தெரிஞ்சிருக்காரு அவர். மத்ததெல்லாம் பொய், நான் உண்மை நினைக்கல அவரு. இந்த சரீரத்துல வெளிப்படுற இதுவும் பொய். மனதை விட்டு தோற்றம் எதற்கும் இடமில்லை. என்னெல்லாம் பார்க்கப்படுதோ, என்னெல்லாம் தெரியப்படுதோ, அறியப்படுதோ, அறியப்படும் பொருள் அனைத்தும் அறிபவன் ஒருத்தன் இருந்தால்தான் அறியப்படும் பொருள் இருக்கு. எனக்கு தரிசனம் கிடைத்தது என்றால் தரிசனத்தை பார்ப்பவன் ஒருத்தன் இருந்தால்தான் தரிசனம் ஒன்று இருக்கிறத சொல்ல முடியும். இந்த உலகம் இருக்கிறது என்றால் உலகத்தை பார்ப்பவன் அனுபவிப்பவன் ஒருத்தன் இல்லாட்டி இந்த உலகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மனதை நான் என்று அபிமானிக்கிறவன் இருந்தாதான் இந்த மனதிலிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம் அனைத்து இருக்குங்கிறது சொல்ல முடியுது. அப்ப இந்த மனதை விட்டுட்டு இது ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. இது ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப, இதுக்கு முந்தின கேள்வி இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. சிவ தரிசனம் என்பதற்கு ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த கேள்வி ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அவங்க குதர்க்கமா கேட்டாலும் பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார். பகவான் என்று கருதப்படும், நீ பகவான் ஒருத்தர் இருக்கா நீ நினைக்கிறேன், அதுவும் பொய். சீனால ஒரு யுத்தம் இப்ப நடக்குது இல்ல, அதுவும் பொய். பிறையாவும் மனோமயமே அப்படின்னா, இப்ப இங்க உட்காந்து சத்சங்கம் எடுத்துட்டு இருக்கவரும் பொய், சத்சங்கத்தை கேட்கறதா நீங்க இருக்கிறவங்களும் பொய். இன்னைக்கு இஸ்ரேல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வார் நடக்குதா சொல்லப்படுறதும் பொய். இந்த உலகம் இவ்வளவு பெருசு இருக்குது, இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் நடக்கிறாங்க, இவ்வளவு நடக்குது, இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டி வருது, பஞ்சபூதம் மாறுது, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்,
என் பிள்ளை, என் பேரன், என்னுடைய மகன், மகள், இது அது சொத்து பந்தம் எல்லாம் என்னது டிராமாக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய ஒரு டிராமா. ஆனா இது டிராமான்னு தெரிஞ்சுட்டு இந்த டிராமாவோட நம்ம என்ன பண்றோம், அலைண்ட் ஆகி போகணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது ஒரு கனவுன்னு தெரியாம இதை நிஜம்னு நினைச்சிட்டு போகும்போதுதான் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பிடிச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்றீங்க. அங்கதான் வலியும் வேதனையும் நமக்கு ஏற்படுது. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இது கனவுன்னு தெரிஞ்சு கனவோட கனவா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இட்ஸ் அ ட்ரீம். அதனாலதான் பகவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ யாரு பகவான் சொல்றவரே ஒரு கனவுல இருக்கிற மனசுல இருக்கிற ஒரு பால் நம்பா அப்படின்றாருல. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அந்த சொல்ற அளவுக்கு என்ன, எந்த அளவுக்கு தீர்க்கமான ஞானம் இருக்க முடியும் அவருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம். அப்ப இது இந்த கேள்வியோட சாரம் என்ன அப்படின்னா, வெறும் மூளைக்குள்ள மட்டும் மனசு கிடையாது. இந்த மூளையும் சரி, இந்த உடம்பும் சரி, இந்த உலகமும் சரி மனசுக்குள்ளதான் இருக்கு. மனதினுடைய ஒரு எக்ஸ்பிரஷனா தான் இந்த உடம்பு இருக்கு. நம்ம இந்த உடம்ப ரொம்ப தீவிரமா பிடிச்சுக்கிட்டதுனால உடம்பு நிஜம்னுட்டும், உடம்புக்குள்ள மனசு இருக்கிறதாவும் நம்ம ரொம்ப காலம் பழகிட்டோம், பல ஜென்மமா. அதனால நமக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. உண்மையில என்னன்னா, இந்த உடம்பும் சரி, இந்த பஞ்சபூதத்திலான உலகமும் சரி, மனிதர்களும் சரி, இவங்க எல்லாரும் மனம் என்ற அந்த மனதுக்குள்ள பார்க்கப்படுகிற காட்சி தான். இப்ப சொல்லுங்களேன், உங்களுக்கு அந்நியமா யாராவது இருக்காங்களா? உங்களிலிருந்து வேறொருவரை இருக்க முடியுமா? இந்த ட்ரூத்தின் அடிப்படையில பார்த்தா, புழு, பூச்சி, நண்டு, சிண்டு, மரம், செடி, கொடி, மனிதர்கள், அரக்கர்கள், அசுரர்கள், தேவர்கள், இறைவன் எல்லாமே எதனுடைய அடக்கம்? மனதினுடைய எக்ஸ்பிரஷன். அது எப்படிங்க அதை அப்படியே ஏத்துக்க முடியும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கனவுல நம்மளும் இருக்கிறோம், உலகமும் இருக்கு, உலகத்துல பல மனிதர்களும் இருக்கிறாங்க. அந்த மனிதர்களோட நம்ம இன்டராக்ட் பண்றோமே, அது எப்படி மனசு அதை உருவாக்குறதுக்கு கெப்பாசிட்டி இருந்து கனவுல இப்படி உருவாக்கி அதுல ஒன்னையும் உருவாக்கி அதை அனுபவிச்சுட்டு அதை சாட்சியா பாக்குது இல்ல? அதே போலதான் இந்த உலகத்தையும் உருவாக்கி அதுல ஒன்னை இறக்கி விட்டு அதுக்குள்ள நடக்கிற விஷயத்தையும் அனுபவிக்கிறது இந்த மனசு. நான்ற இந்த ஜீவ புத்தி. வெரி வெரி அப்சல்யூட் ட்ரூத். அதனால இந்த உலகத்தை பத்தியோ உங்களை பத்தியோ ரொம்பலாம் நீங்க ரொம்ப அப்படியே தீவிரமாலாம் கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் வாழலாம் தேவையில்லை. உடம்பு போதா போயிட்டு போகுது, உங்களுக்கு அழிவு கிடையாது. இந்த கனவு போகும், உடம்புல நோய் வருதா வருத்தப்பட தேவையில்லை. இந்த உடம்பு தான் அழியும், உங்களுக்கு அழிவு கிடையாது. ஞானம் அடைஞ்சா திருப்பி வரமாட்டீங்க, இல்லாட்டி அடுத்த உடம்பு. இந்த போனு கரெக்டா வைஃபை சிக்னலை ரிசீவ் பண்ண முடியலையா, ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம், இந்த போனை தூக்கி போட்டு வேற போன் எடுக்கிறோம், அதுல அந்த ரிசர்வேஷன் கரெக்டா வருது, அவ்வளவுதான். இந்த உடம்புல ஒரு ப்ராப்ளமா, உடம்பு முடிஞ்சு போச்சா, வயசாயிடுச்சா, இதை தூக்கி போட்டு வேற உடம்பு எடுக்கிறோம். ஆனா மைண்ட் என்ன ஆகும், அந்த இன்டர்நெட் கரெக்டா அடுத்த பாடி அடுத்த செல்போன்ல அது கரெக்டா ரிசீவ் பண்ணதான் போகுது. இப்ப உங்களுக்கு இந்த டெக்னாலஜி வளர வளர நமக்கு ஈஸியா எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ண முடியும். இப்ப கிளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது எங்க வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. நம்மளுடைய டேட்டாஸ் இதெல்லாம் போன்ல இருக்கிறதெல்லாம் கிளவுட் ஸ்டோரேஜ்னு நம்ம இதுல இருக்கிறத கிளவுடுன்னு ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு. அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. நம்ம எத்தனை போன் எங்க எந்த டிவைஸ்லனாலும் போய் அந்த கிளவுடை நம்ம ஆன் பண்ணி நமக்கு நம்மளுடைய டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே போன்ல ஒரே இடத்துல தான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய மொத்த டேட்டாவும் வேற எங்கேயோ ஒரு சர்வர்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அது போலதான் இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய ஆழமான வாசனைகள், நம்மளுடைய கர்மாசு, நம்மளுடைய எல்லா சிந்தனைகளும் இந்த உடம்புக்குள்ள மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது கம்ப்ளீட்டா வெளியில எங்கேயோ ஆகாசத்துல சிதாகாசத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. எது எது இந்த உடம்புல தேவையோ அது மட்டும் டவுன்லோட் ஆகி அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான். எதெல்லாம் நம்மள டவுன்லோட் பண்ண முடியுதோ அந்த பாடியில இது பண்றோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் வரப்போற விஷயம் எல்லாமே நம்ம ஃபைல இருந்து தான் டவுன்லோட் ஆகுது. நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா எல்லாமே நமக்குள்ள தானே. அதனால இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு
எளிமையான ஒரு ஆழமான ஒரு சத்தியம். நல்லது.